வீட்டிலேயே சூப்பராக ஒரு ஸ்நாக்ஸ் உடனடியாக செஞ்சு சாப்பிட முடியும். ரொம்ப ஹெல்த்தியானதும் கூட. நினச்ச உடனே இதை செஞ்சிடலாம். இதுக்கு வந்து இட்லி மாவு இருந்தாலே போதும். நல்ல மொறு மொறுன்னு சூப்பர் டேஸ்ட்டில் ஹெல்த்தியாக ஒரு ஈவினிங் ஸ்நாக்ஸ் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க. வீடியோக்குள்ளே போகலாம். நான் 1 கப் அளவு உடைச்ச கடலை எடுத்திருக்கேன். கொஞ்சம் கொரகொரப்புக்கு நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம். 1 கப் அளவு வெல்லத்தை எடுத்திருக்கேன். 1/2 கப் அளவு தண்ணி எடுத்துக்கோங்க. 1 கப் அளவு வெல்லத்துக்கு 1/2 கப்பு, அதுக்கு மேலே போயிடக்கூடாது. 1/2 கப் அளவு தண்ணி போட்டுட்டு நம்ம கரைச்சி தான் எடுக்க போகிறோம். பாகுபதெல்லாம் எதுவும் தேவையில்லை. இது வெல்லம் கரையட்டும். ஒரு கொதி வந்துருச்சு பாருங்கள். வெல்லம் ஒரு கொதி வந்த உடனே அதை ஆற விட்டுடலாம். இப்போது நான் ஒரு கடாயில் 1 ஸ்பூன் நெய் விட்டுக்கிறேன். இப்போது 1 கப் அளவு தேங்காய் துருவி வச்சுருக்கேன் ஃப்ரெஷ்ஷாக. அதை சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு அந்த பச்சை வாசனை போகிற வரைக்கும் லைட்டாக வதக்கி விட்டுக்கோங்க. இப்போது தேங்காய் நல்லா வதங்கி வந்துருச்சு பாருங்கள். தேங்காய் நல்லா வாசனை வர வரைக்கும் நல்லா வதங்கி வந்துருச்சு. இந்த டைமில் நாம் அந்த வெள்ளை கரைசலை சேர்த்துடலாம். ஸ்லோவில் வச்சு செய்யுங்க இந்த ஸ்டெப்ஸு. இப்போ நம்ம அரைச்சி வச்சோம் இல்லையா, அந்த உடைச்ச கடலையும் இதில் சேர்த்துருங்க. சேர்த்துட்டு நல்லா கிளறி கொடுத்துக்கோங்க. ஃபுல்லாக லோ ஃப்ளேமில் வச்சுருங்க. நம்ம சேர்த்த அந்த வெள்ளை தண்ணி கரெக்டான பக்குவத்தில் இருக்கும் பாருங்கள். இப்போ நான் 1 ஸ்பூன் ஏலக்காய் பவுடர் சேர்த்துக்கிறேன். நல்ல ஒரு கட்டியான பக்குவம் வரணும். நம்ம உருட்டுறதுக்கு வரா மாதிரி இருக்கணும் இல்லையா, நல்ல கட்டியான பக்குவம் வரணும். நல்லா ஒட்டாமல் உருண்டு பெரண்டு வரணும். அது வரைக்கும் நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஒரு 2 நிமிஷத்துலேயே நல்ல பக்குவம் வந்துடும் நமக்கு. இப்போ பாருங்கள் நல்லா திக்காயிட்டு வந்துட்டுருக்கு பாருங்கள். இப்போ நல்லா திக்காயிருச்சு பாருங்கள். எடுத்து விடும்போது நல்லா திரண்டு வருது பாருங்கள். இப்போ ஆற விடும்போது இன்னுமே நல்லா திக்காயிரும். இப்போ பாருங்கள் நல்லா திக்காயிருச்சு. இப்போ நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு ஆற விட்டுடலாம். இப்போ கையில் நெய் தடவிக்கோங்க. நெய் தடவிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து நம்ம உருட்டி ஒரு பால் மாதிரி எல்லாத்தையும் எடுத்துகிட்டு வந்துடலாம். ரொம்ப பெருசாகவும் இல்லாமல் ரொம்ப சின்னதாகவும் இல்லாமல் மீடியம் சைஸில் உருட்டிக்கலாம். இப்போ நான் 1 கப் அளவுக்கு இட்லி மாவு எடுத்திருக்கேன். அதில் 1 ஸ்பூன் அளவுக்கு சர்க்கரை சேர்த்துக்கோங்க. சர்க்கரை சேர்க்கும்போது இன்னுமே டேஸ்ட்டாக இருக்கும். இட்லி மாவு ரொம்ப புளிக்காமல் பார்த்துக்கோங்க. ஃப்ரெஷ்ஷான இட்லி மாவாக இருக்கணும். இந்த இட்லி மாவில் நம்ம 1 ஸ்பூன் அளவு சர்க்கரை சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுத்துக்கோங்க. இப்போ நம்ம இந்த மாதிரி உருட்டி எடுத்துகிட்டு வந்துட்டோம் இல்லையா, இந்த உருண்டைகளை இப்போ நம்ம குழி பணியாரத்தில் எண்ணெயோ நெய்யோ எதுவோ உங்கள் இஷ்டத்துக்கு ஊற்றிக்கோங்க. ஒரு உருண்டையை போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்து அப்படியே போட்டுற வேண்டியதுதான் குழியில். அவ்வளோதான் பாருங்கள், சூப்பராக நம்ம போட்டுட்டோம். இதே மாதிரி எல்லாத்தையும் போட்டுக்கலாம். ஒரு ஸ்நாக்ஸ் சாப்பிட்ணுன்னு நினைக்கும்போது ஈஸியாக செஞ்சிட முடியும் பாருங்கள். இது ஃபுல்லாக லோ ஃப்ளேம்லேயே வச்சு செய்யுங்க. அப்போ தான் நல்லா வந்து மொறுவாக நமக்கு கிடைக்கும். உள்ளேயும் வெந்து வரும், வெளியவும் நல்ல ஒரு கிறிஸ்பியான பக்குவத்துக்கு வரும். ஹை ஸ்பீட் வச்சிட்டிங்கன்னா நல்லா தீஞ்சு போயிடுச்சுன்னா அது நமக்கு சாப்பிடவும் நல்லா இருக்காது, பார்க்கவும் நல்லா இருக்காது. இப்போ நம்ம எல்லாத்தையும் அப்படியே வச்சுட்டோம். நல்லா ஸ்லோவில் வச்சு அப்படியே வேக வச்சிடலாம். இப்போ பாருங்கள், மெதுவாக திருப்பி பாருங்கள் எப்படி இருக்குன்ட்டு. நல்ல கலர் வந்துருச்சு பாருங்கள். இப்போ நம்ம எல்லாத்தையும் திருப்பிக்கலாம். இந்த அளவுக்கு கலர் வந்ததுனாவே நல்லா இருக்கும், மொறுவாக இருக்கும் பாருங்கள். பார்க்கவே எவ்வளோ நல்லா இருக்குது பாருங்கள்.
சூப்பராக ஒரு ஸ்நாக்ஸ் ரெசிபி, நினச்ச உடனே செஞ்சு சாப்பிட்டுடலாம். குழந்தைங்க ஸ்கூல் விட்டு வரும்போது நம்ம இந்த மாதிரி செஞ்சு கொடுக்கும்போது ரொம்ப ஹெல்த்தியாகவும் இருக்கும், சாப்பிடவும் ரொம்ப நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க அவங்க. பாருங்கள் எவ்வளோ நல்லா வந்திருக்கு பாருங்கள். நல்ல ஒரு மொறுமொறுவாக இருக்கும் பாருங்கள், சாப்பிடவே அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். நம்ம இட்லி மாவில் செஞ்சோன்னு சொல்லிவிட்டு நாம் சொன்னால் தான் தெரியும், இல்லாட்டி யாராலையும் கண்டுபிடிக்க முடியாது. அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் இந்த ரெசிபி. எல்லோரும் செஞ்சு பாருங்கள். அடுத்த ரெசிபியில் பார்க்கலாம். இந்த பாருங்கள் எவ்வளோ சூப்பராக வந்திருக்கு. இதை நான் ஒன்று கட் பண்ணி காட்டுறேன் பாருங்கள், பார்க்கவே எவ்வளோ நல்லா இருக்குது பாருங்கள். இதை எல்லோரும் முயற்சி பண்ணி பாருங்கள். தேங்க்யூ.